சங்கீதா விஜய்க்கு செஞ்ச விஷயத்த கௌதமி கமலுக்கு அன்னைக்கே செஞ்சுட்டாங்க. ஒருவேளை அவங்கள பார்த்துதான் இவங்க கத்துக்கிட்டாங்களோ? இப்படி சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பண்ணிருக்காங்கல்ல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சினிமால டிவோர்ஸ் ஆகுறது ஒன்றும் புதுசு இல்லைங்க. தனுஷ், ஐஸ்வர்யா, ஜெயம் ரவி, ஆர்த்தி அப்படின்னு லிஸ்ட் எடுத்தா பெருசா போய்கிட்டே தான் இருக்கும். ஆனா இது எல்லாத்துலயும் ஹைலைட் என்ன தெரியுமா? இவங்க எல்லாரும் வெறும் திரை பிரபலங்கள் மட்டும்தான். ஆனா இதுல கமல் அண்ட் விஜய் மட்டும்தான் அரசியல்ல தன் காலடியே பதிச்சிருக்கவங்க. கமல் 2018ல நான் மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னப்பதான் கௌதமி அவர்கள் நானும் கமலும் பிரிய போறோம், இனிமே எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது அப்படின்னு டக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. சோ கமலோட லைஃப் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாமா? முதல்ல கமலுக்கு 1978ல வாணி கணபதி அப்படிங்கிறவங்க கூட திருமணம் ஆகுது. திருமணம் முடிந்து சரியா 10 வருடங்கள் கழிச்சு, அதாவது கரெக்டா சொல்லணும்னா 1988ல இவங்க ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ் ஆகுது. இந்த டிவோர்ஸோட ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா, கமலுக்கு ஆக்ட்ரஸ் சாரிகா மேல வந்து அந்த கிரஷ்ன்ட்டு நிறைய பேர் கிசுகிசுகள் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கிசுகிசுகள் எல்லாம் உண்மைதான்டா அப்படிங்கிற மாதிரி ஆக்ட்ரஸ் சாரிகாவை கமல் 1988ல, அதாவது அவருக்கு டிவோர்ஸ் ஆன அதே வருடத்துல திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அது திருமணமா இல்ல லிவிங் ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தைகள் தான் ஸ்ருதி ஹாசன் அண்ட் அக்ஷரா ஹாசன். இவங்க ரெண்டு பேருக்குமே திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாவே தான் போய்கிட்டு இருந்துச்சு. சரியா 14 வருஷம் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டோம் அப்படின்ட்டு இவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் இடையில 1989ல தான் அபூர்வ சகோதரர்கள் படம் மூலியமா கமல் அண்ட் கௌதமி மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 1992ல தேவர் மகன், சொல்லவே வேண்டாம். இவங்க ரெண்டு பேரோட காம்போ அவ்வளோ அழகா இருக்கும். அதுல கமலும் கௌதமியும் லவ் பண்றாங்க அப்படின்னு சில கிசுகிசுகள் வெளியே வந்துகிட்டு தான் இருந்துச்சு. இதுக்கு இடையில தான் கௌதமி 1998ல சந்தீப் பட்டியா அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்றாங்க. திருமணம் பண்ணி ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. ஆனா திருமணம் பண்ணி ஒரே வருஷத்துல அவங்கள டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அபூர்வ சகோதரர்கள் தேவர் மகன்லயே இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல்னு கிசுகிசுகள் வந்துச்சு. ஆனாலும் கௌதமி திருமணம் பண்ணிருக்காங்க. ஒருவேளை அதனாலதான் இங்க டிவோர்ஸ் ஆச்சா அப்படின்ட்டு நிறைய கிசுகிசுகள் பரவிக்கிட்டு தான் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் இடையில 2003ல தான் இவங்க ரெண்டு பேரும் அபிஷியலா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது திருமணம் இல்லைங்க, இப்போதான் இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப், சிச்சுவேஷன்ஷிப் அப்படி இப்படின்னு என்னென்னமோ ஷிப் இருக்குன்னு பார்த்தா தலைவன் அப்பவே லிவிங்ல இருந்திருக்காரு. சரியா 14 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃபுக்கு அப்புறம் 2018ல கௌதமி ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அதுல அவங்க அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வெளியிடுறாங்க. இந்த பிரஸ் மீட்லாம் எப்ப தெரியுமா விட்டாங்க? கமல் கரெக்டா நான் மக்கள் நீதி மையம் அப்படின்னு கட்சி ஸ்டார்ட் பண்ணி எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கௌதமி இந்த மாதிரி நாங்க டிவோர்ஸ் பண்ண போறோம், we are separated அப்படின்னு பிரஸ் மீட்டும் விட்டு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அவங்க அப்படி என்ன குற்றச்சாட்டுகள் வச்சாங்க தெரியுமா? தசவதாரம், விஸ்வரூபம் போன்ற படங்கள்ல நான் தான் காஸ்டியூம் டிசைன் பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு சேலரி கொடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன், ஆனா நான் கமலை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல்ல மட்டும்தான் என்ன கமல் நடிக்க விட்டுருக்காரு. மத்த எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லயுமே என்ன நடிக்கிறதுக்கு அலோ பண்ணல. நான் அந்த ப்ரொடக்ஷன்ல நடிச்சாலும் எனக்கு சேலரி கொடுக்கவே இல்லை. எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, நான் அவளோட எதிர்காலத்துக்கு எப்படி காசு சேர்த்து வைப்பேன்? சோ இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் நானும் கமலும் பிரிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டக்குன்னு ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காங்க. கௌதமி ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிட்டாங்க. அவ்வளவுதான், அப்போல இருந்து கமலுக்கு நிறைய கெட்ட பேர்கள் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. இது எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி தான் திரு சங்கீதா அவர்கள் விஜய் மேல இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. இதே மாதிரினா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இல்ல, ஆனா இதே மாதிரி, அதாவது 2021ல இருந்து சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் நிறைய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா சரியா விஜய் டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் 2026ல தான் சங்கீதா வந்து இந்த மாதிரி எனக்கும் விஜய்க்கும் டிவோர்ஸ் வேணும், விஜய் திருமணத்தை மீறிய ஒரு உறவுல இருக்காரு, அதுவும் ஒரு நடிகை கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி டக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாங்க. அதே மாதிரி உண்மையிலே இவங்க ரெண்டு பேருக்குள்ள 2021ல இருந்தே பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது போல. விஜய் எப்பயுமே எந்த ஒரு ஆடியோ லான்ச்சா இருந்தாலும் தன் மனைவியான சங்கீதாவை கூட்டிட்டு போய் அழகா பக்கத்துல உட்கார வச்சுப்பாரு. மாஸ்டர் வரைக்கும் இந்த அழகான விஷயம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா வாரிசுல இருந்து அந்த விஷயம் நடக்கவே இல்லை. வாரிசு படம் ரிலீஸ் ஆகும் போதுதான் த்ரிஷாவோட ராங்கி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. அந்த ராங்கி படத்துக்கு எங்கெங்கெல்லாம் ப்ரமோஷன் போனாங்களோ அப்பெல்லாம் விஜயோட வாரிசுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி த்ரிஷா சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை கட் பண்ணி அப்படியே இந்த பக்கம் வந்தா
லியோ ஆடியோ லான்ச்சுக்கும் சங்கீதா வரவே இல்லை. அதுக்கு காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த படத்தோட ஹீரோயின் யாரு, நம்ம தலைவி த்ரிஷா தான். சரி ஓகே, அதுல லீடா பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அடுத்த படத்துல கண்டிப்பா சங்கீதா வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போட இருந்தோம். கோட் படத்துக்கும் சங்கீதா வரவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, சம்பந்தமே இல்லாம த்ரிஷா அவர்கள் ஒரு கேமியோ பண்ணிருப்பாங்க. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மட்ட சாங். சோ அதனாலதான் சங்கீதா வரலையோ, சரி அடுத்த படத்துக்கு விஜய் கண்டிப்பா வந்துருவாரு அப்படின்னு பார்த்தா அடுத்து அவரோட லாஸ்ட் மூவியை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, ஜனநாயகன். சோ ஜனநாயகனுக்கும் சங்கீதா வரவே இல்லை. இதுக்கெல்லாம் இடையில விஜயும் த்ரிஷாவும் பிரைவேட் ஜெட்ல கோவாக்கு ட்ரிப் போறாங்க. சரி ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க, ஒன்னா போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த டைம்ல எந்த ஒரு விதமான ஃபங்க்ஷனும் கிடையவே கிடையாது. சோ ரெண்டு பேருமே சும்மா சில் பண்ண தான் போயிருக்காங்க போல. சோ இதெல்லாம் வச்சு பார்த்தா ப்ராபப்ளி ஒரு 5 to 6 years விஜய்க்கும் சங்கீதாக்கும் சண்டைகள் போயிட்டு தான் இருந்துச்சு. சேம் தான் கமல் அண்ட் கௌதமி மேட்டர்லயும். ஆனா ரெண்டு பேருமே ஏன் கரெக்டா கமல் அண்ட் விஜய் தன் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் போட்டிருக்காங்க. இவங்க தெரிஞ்சுதான் முன்னாடியே போய் கேஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸ் அப்ளை பண்ணி இருந்திருக்கலாம்ல. ஏன் கரெக்டா இவங்க கட்சி ஆரம்பிச்சு அதுவும் எலெக்ஷன் டைம்ல ஏன் இவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் வந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கிற மாதிரியும் நிறைய சர்ச்சைகள், நிறைய பேச்சுகள் வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.